சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுரக்காய் வடை. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சுரக்காய் வடை செய்ய தேவையான பொருட்கள்: சுரக்காய் திருவல் 1 கப், அரிசி மாவு 1/2 கப், வேர்க்கடலை 1 கைப்பிடி, வெள்ளை எள் 1 டீஸ்பூன், இஞ்சி 1 துண்டு, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. சுரக்காய் வடை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சுரக்காயை நல்லா திருவி வச்சுருக்கோம், தோல் எடுத்துட்டு. ஸோ இதை நம்ம திருவி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். வடையில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சரியாக இது ஷேப் வராது. ஸோ அதனால் நல்லா தண்ணியெலாம் பிழிஞ்சிட்டு கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணுங்கள். சுரக்காய் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், நல்லா தண்ணீர் சத்து இருக்கிறது இது. ஸோ நல்லா நமக்கு ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். சம்மருக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ இது கூட நம்ம மற்ற பொருள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக இதில் நம்ம வச்சுருக்க காரத்துக்கான பச்சை மிளகாய், அடுத்ததாக இஞ்சி, பொடியாக நறுக்கியிருக்க இஞ்சி. இது கூடவே வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது அங்கங்கே நமக்கு வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. வெள்ளை எள் 1 டீஸ்பூன் அளவுக்கு. இது கூடவே கொத்தமல்லி தழை நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரியே வடக்கி கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இப்போ வடைக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இதில் அரிசி மாவு மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு உதிரியாக இருக்க மாதிரி இருக்குது. இது மாதிரி இருந்தால் நம்மளால் வடை போட முடியாது. இது ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்க போகிறோம். இப்போ வடை பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிக்க வர அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் நல்லா ஓரளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான சைஸில் குட்டி குட்டியாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். அப்போ நமக்கு தட்டி போடும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி நம்ம கொஞ்சமாகவே தான் இதில் விட்டு பிசையணும். ஏன்னா நமக்கு சுரக்காய் பார்த்தீங்கன்னா இருக்க நமக்கு தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மாவை நம்ம வைக்கக்கூடாது. ஒன்ஸ் நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு ஒரு சைடில், அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் மாவு பிசைஞ்சாலே போதும், கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது இருக்க வேர்க்கடலைலாம் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த வேர்க்கடலைலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நேரம் இந்த மாவில் ஊறிட்டா அந்த கிறிஸ்ப் நமக்கு போயிடும். இப்போ வடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உருட்டையாக உருட்டி வச்சுருக்கோம். இதை நீங்கள் எடுத்துட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியில் தொட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை கொஞ்சம் உருட்டிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம தட்டிக்கலாம். கொஞ்சம் மெல்லிசாவே தட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தட்டிட்டு இது அப்படியே நம்ம காஞ்சிட்டு இருக்க எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ வடை பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்ப் ஆயிடுச்சு. நம்ம திருப்பி விட்டாச்சு. இந்த வடை பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா நமக்கு யூஸ்வல் வடை கலரில் ப்ரௌனாக வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம எந்த மாவுமே நம்ம சேர்க்கல, வெறும் அரிசி மாவு தான் போட்டிருக்கிறதுனால நமக்கு அந்த அளவுக்கு கலர் வராது, கொஞ்சம் வெள்ளையாகவே தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சுரக்காய் சேர்த்துருக்கோம். இதே மெத்தடில் நீங்கள் நல்லா கோஸை திருவிட்டு இதே மாதிரியே பண்ணலாம். அதே மாதிரியே நீங்கள் இது கூடவே கொஞ்சம் கீரை உங்ககிட்ட அரைக்கீரையோ இல்லை நீங்கள் பாலக்கீரை எந்த கீரை போட்டு இதில் பண்ணாலுமே சூப்பராக இருக்கும். அரைக்கீரை சிறுகீரை நீங்கள் சேர்த்து பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.
இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வடைக்கெல்லாம் உங்களுக்கு ஊற வச்சு பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி குயிக்கான வடையை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் எண்ணெயை காய வச்சுட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி போடுற டைம் தான். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நமக்கு தனியாக வந்து ஒரு சட்னிலாம் நமக்கு தேவையே கிடையாது. அது அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக ரெடிமேடாக பண்ணிடலாம். வடை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நல்ல கலர் மாதிரி செவந்து வந்துருச்சு. இதை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். ரொம்ப வந்து நம்ம கலர் வரட்டும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரிசி மாவு வந்து நமக்கு டக்குன்னு கலர் மாறிடும். அதே மாதிரி இதில் போட்டிருக்க வேர்க்கடலைலாம் ஏற்கனவே வறுத்து போட்டிருக்க வேர்க்கடலை தான். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து தீஞ்சிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் கரெக்டான ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடணும். நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எண்ணெய் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். இது வந்து எண்ணெய் குடிக்கவும் செய்யாது, அதே மாதிரி கரைஞ்சும் போகாது. நமக்கு வந்து எண்ணெய் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வடை பார்த்தீங்கன்னா கிறிஸ்பாக அதே சமயம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக குயிக்காக ரெடி ஆகக்கூடிய ஒரு வடை தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட வடைகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து சாஸ் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ எம்மியாக இருக்கும். ஸோ குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் வடை தான் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.